அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மிராக்கிள் நம்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். நீங்கள் இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளிக்கிழமையில் சுக்கிரவார நைட்டு 8 to 9 அன்றைக்கி அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டே அந்த மாதிரி அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பண்ணிவிட்டு படுத்தா போதும். ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான். என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன நோட் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு தேவையான பொருளும் எளிமையான பொருள் தான். ஒரு சின்ன நோட் எடுத்துக்கோங்க. ஒரு ரெட் பென் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க. அதுக்கு கீழே உங்கள் குலதெய்வத்துக்கு, அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வமான வர என்னைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு, உங்கள் காரியம் என்னவோ, உங்கள் பிரச்சனை என்னவோ, பணப்பிரச்சனை தீர்ந்து விட்டது, தீர்த்து வைத்து விட்டீர்கள், கடன் பிரச்சனை நிவர்த்தியாகிவிட்டது, இந்த மாதிரி உங்கள் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனை பாசிட்டிவாக அது சால்வ் ஆகிடுச்சின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த நம்பரை எழுதுங்க. இது என்ன நம்பர்னாக்கா 24, சுக்கிர பகவானோட நம்பர். இந்த 24 நம்பரை எழுதுங்க. உங்கள் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை எழுதிட்டு பக்கத்தில் இந்த 24 நம்பரை எழுதுங்க. இதை ஒரு 21 டைம்ஸ் 21 முறை எழுதுங்க. நாட்கள் பார்த்திங்கன்னா 21 நாட்கள் எழுதுங்க. நீங்கள் 21 டேஸ் வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் எழுத ஆரம்பித்த ஒரு 3 to 4 டேஸ்லேயும் உங்கள் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடும். அதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். இந்த பிரபஞ்ச சக்தி சுக்கிர பகவான் ஆசி அருளால் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நம்ம காரியங்களில் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி, எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப எஃபெக்டிவான வழிபாடு இது. தினமும் செய்யுங்க. 21 டைம்ஸ் டெய்லி. 21 நாள் தான் உங்களுக்கு. 21 நாள் கடன்னு எழுதிடுங்க. அவ்வளோதான். உங்கள் வேண்டுதல் அதுக்குள்ளே 21 டேஸ் ஆகாது, அதுக்குள்ளே நிறைவேறிடும். நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த 21 நாள் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எழுதின பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேப்பரை எடுத்து எங்கன்னா ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. அப்படி இல்லைனாக்கா எங்கன்னா மரத்தடியில் கீழே போட்டு புதைச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேண்டுதல் அதே மாதிரி இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி பண்ணிங்களோ அதே மாதிரி அடுத்த வேண்டுதல் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்கள். அவ்வளோதான். ஆனால் ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும். ஒரு வேண்டுதல் வச்சு எழுதுங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே மாதிரி அடுத்தடுத்த வேண்டுதலுக்கு தனித்தனியாக அப்படியே பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். இந்த 24 நம்பர் ரொம்ப சக்ஸஸான ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்குது. எல்லோரும் வெற்றி அடைஞ்சிட்ருக்குறாங்க. நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வெற்றி காண்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி.